யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் தாய்லாந்து நடந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இந்தியரோட தங்க மோதிரம் இன்னைக்கு தாய்லாந்துல ஒரு எலும்பு கூட்டுக்குள்ள இருந்து கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களாங்க? இது உண்மை, அபிஷியலா நிறுவனம் ஆயிருக்கு. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரையுமே ஒரு வாயடைச்சு ஒரு பிரமிப்பாகிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தாய்லாந்துல நடந்திருக்குங்க. இது ஒரு வரலாற்று மிகப்பெரிய ஒரு உண்மையாவும் இது வெளிவந்திருக்கு அப்படிங்கறதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. தாய்லாந்தோட பெச்சாபுரி மாகாணத்துல இருக்கிற ஒரு டான் யாய் தாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொல்லியல் துறையினர் என்ன பண்ணிருக்காங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது 8 மனித எலும்புக்கூடுகள் இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2000 ஆண்டுகள் பழமையான தங்க மோதிரத்தில் பிராமி எழுத்துக்கள், அதுவும் இந்த மோதிரம் தாய்லாந்தில் கிடைத்திருப்பதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தாய்லாந்தின் பெச்சாபுரி மாகாணத்தில் உள்ள டான் யாய் தாங் என்கிற பகுதியில் தொல்லியல் துறையினர் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட போது மனித எலும்புகளுடன் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான 2 தங்க மோதிரங்கள் கண்டெடுக்கப்பட்டன. வெண்கலம் மற்றும் தங்க நகைகள் வந்து அதுக்குள்ள இருந்திருக்கு. அதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்க கிடைச்ச ஒரு 2 தங்க மோதிரங்கள்ல ஒரு மோதிரத்துல பழங்கால பிராமி எழுத்துக்கள் வந்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த மோதிரத்துல சரி, இப்ப அந்த மோதிரம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த 2100 வருஷம் பழமையான அந்த ஒரு மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, அது டாப்ல அந்த மொழியியல் வல்லுநர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பூசர் கித்தா அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. பூசர் கித்தான என்னடா, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூச நட்சத்திரத்தினால பாதுகாக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு அர்த்தமா. அந்த காலத்துல வாழ்ந்த ஏதோ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தோட ஒரு மோதிரம் தான் இது அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பணக்காரன் தான் எவனோ ஒருத்தன் இது பண்ணியிருக்கான் போல இருக்கு. பூச நட்சத்திரத்துல வாழ்ந்த ஒரு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப பூச நட்சத்திரத்துக்கும் அந்த இந்தியர்களுக்கும் புதைக்கப்பட்டிருக்காக என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஒரு தங்க மோதிரத்தில் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளதாக தாய்லாந்து அரசின் நுண்கலைத்துறை தெரிவித்துள்ளது. புசர்கித்தா, அதாவது பூச நட்சத்திரங்களால் பாதுகாக்கப்பட்டவர் என்கிற வாக்கியம் அந்த மோதிரத்தில் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த எழுத்துக்கள் சுமார் 2100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக இருக்கலாம் என பழங்கால மொழிகளுக்கான வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயமும் கலந்துருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே தெற்கு தாய்லாந்துல சில முத்திரைகள், இந்த நகைகள் எல்லாமே இந்த பிராமி எழுத்துக்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. அப்ப பிராமிங்கிறது பொதுவா இருக்கு. இதை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கடல் கலந்து தாய்லாந்து வரைக்கும் போய் பிரம்மாண்டமான வணிகம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மறக்க முடியாத உண்மையே. ஏன்னா அந்த கடல் வழியா இந்தியால இருந்து தாய்லாந்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதுல நிரூபணம் இருக்கு. ஏற்கனவே கிடைச்சதும் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறப்ப இப்ப கிடைச்ச அந்த ஒரு தங்க மோதிரம், இந்தியர்களுடைய தங்க மோதிரம் எலும்பு கூடு வழியா அது கிடைச்சிருக்கு. அது பிராமி எழுத்துக்கள் இருக்கு. அதுவுமே வந்து அந்த பூச நட்சத்திரங்களால அதுக்கு பொருந்தப்பட்டவையா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிச்சது இன்னைக்கு உலகையே ஆச்சரியம் இருக்குதாங்க சொல்லிருக்கோம். ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இந்த பகுதியில் இதுவரை 8 பேரின் எலும்பு கூடுகளோடு வெண்கல, தங்க நகைகள் மற்றும் பிற கலை பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சேகரிக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட பிறகு ஃபிரா நாக்குன்கிரி தேசிய அருங்காட்சியகத்தில் அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்காக வைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தெற்கு தாய்லாந்தில் உள்ள தொல்பொருள் தலங்களில் கிடைத்த முத்திரைகள் மற்றும் நகைகளிலும் பிராமி எழுத்துக்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இது வந்து கண்டுபிடிச்ச வல்லுநர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இது எப்படிப்பா சாத்தியம், 2100 வருஷங்கிறது எங்க இருக்கு, நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. இப்போதைக்கு இந்த வரலாற்று பொக்கிஷங்களை தாய்லாந்து அருங்காட்சியகத்துல அடுத்தடுத்த ஆராய்ச்சிக்கு வந்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அது அங்கதான் இருக்கு. நம்ம கலாச்சாரமும் வரலாறும் உலக எல்லையை தாண்டி எவ்வளவு பறந்து விரிஞ்சு கிடக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மோதிரம் வந்து இந்தியர்களாக புதைக்கப்பட்ட ஒரு எலும்பு கூடுனால அதுல கிடைச்சிருக்கு அப்படிங்கறது வந்து என்னால ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதனால நம்ம இந்த வீடியோ கொண்டு வந்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு சூப்பரான நியூஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.